Morning students. Today we are going to learn about cut and paste data. So select the cells or cells you want to cut. So first நம்ம எந்த செல்லில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம கட் பண்ண போகிறோமோ அந்த செல் அப்படி இல்லாட்டி குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த செல்லையும் நம்ம என்ன பண்ணோம் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மெனுவை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் கட் ஆர் கிளிக் கட் ஐகான் ஃப்ரம் த ஸ்டாண்டர்ட் டூல்பார் ஆர் ப்ரெஸ் Ctrl+X. ஸோ நம்ம எடிட் மெனுவில் எப்படி காப்பிக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ கட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கட்டுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் Ctrl+X அப்படின்ற ஷார்ட்கட் கூட நம்ம யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். மூவ் த செல் பாயிண்டர் டு த செல் இன் விச் யூ வாண்ட் டு பேஸ்ட். ஸோ நம்ம மவுஸ் பாயிண்டரை செல்லுக்கு எந்த செல்லில் வேணுமோ அங்கே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணால் நம்ம கட் பண்ண அந்த கண்டென்ட் எல்லாமே அங்கே டிஸ்பிளேயில் இருக்கும். ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னா செலக்டில் எடிட்டில் பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆர் Ctrl+V அப்படின்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நாம் கட் பண்ண அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு அங்கே பேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாஸ் எப்படி வந்து நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலாஸை தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். அண்ட் அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். The process of copy and paste data is used for copying formula. When you copy a formula from one cell to another cell, the address of the pasted formula will change according to its row. This is called relative cell reference. So example, while pasted it becomes equal to B3 into C3. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு ஃபார்முலா வந்து நம்ம வந்து காப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸோ அட்ரஸ் ஆஃப் த பேஸ்டட் ஃபார்முலா வில் சேஞ்சிங் அக்கார்டிங் டு இட்ஸ் ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து D3 அப்படின்ற போனோம்னா நான் வந்து ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு B3 into C3. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணி ஸோ நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். அப்போ ஃபார்முலா பாருங்கள் ஈக்குவல் டு B3 and C3ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இது கொடுத்துட்டு உடனே நம்ம B2 and D3ல வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னே D3ல நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ அதே ஃபார்முலா நான் கீழே அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னும்போது ஸோ மேலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக். ஸோ ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் இருக்குல்லையே, ஸோ அதுலேயே கார்னரில் பாருங்கள் டார்க்காக பிளாக்ல ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதை இழுத்து விட்டாலும் நமக்கு அது வந்து நமக்கு ட்ராக் வந்துடும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம வந்து ஃபார்முலா வந்து அங்கேருந்து இருக்கும்போதே ஸோ காப்பி ஆகிடும். அதை பற்றி தான் நம்ம கொடுக்குறாங்க, பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. காப்பி a formula from one cell and paste it in multiple cells. ஸோ இப்போ பாருங்கள் காப்பி த ஃபார்முலா H2. ஸோ H2 யூஸிங் Ctrl+C. ஸோ Ctrl+Cயை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். எடிட்டில் காப்பி ஆர் கிளிக் காப்பி ஐக்கான். ஸோ அதை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். செலக்ட் ஆல் செல்ஸ் H3 to H11 in which you want to paste this addition formula. ஸோ இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அந்த செல்லை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் H3லேருந்து H11 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் த காப்பீட் ஃபார்முலா யூஸிங் Ctrl+V. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம Ctrl+Vயோ இல்லை பேஸ்ட் ஐக்கான் ஆர் எடிட் பேஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து எது கொடுத்தாலும் ஸோ நம்ம அந்த ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் எல்லாமே ரீகால்குலேட் ஆகிடும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஓப்பன் த ஸ்ப்ரெட்ஷீட் விச் வாஸ் கிரியேட்டட் இன் illustration 1 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை வந்து செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் ஒன் மோர் காலம் ஹெட்டிங் ஆவரேஜ். ஸோ உங்களை வந்து ஆவரேஜ் எடுத்துகிட்டு I1 அப்படின்ற காலமில் ஆவரேஜ் அவங்கள வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன? கிரியேட் a formula to find the average of all marks in I2. ஸோ apply the formula to the remaining cell. Save the changes and close the file. ஸோ I1ல் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெல்லாம் என்ட்ரு பண்ணி ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி ஃபார்முலாவை மற்ற செல்லில் எல்லாமே காப்பி பண்ண சொல்லி ஸோ அதில் வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ண சொல்கிறாங்க அண்டு சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ஃபில் ஃபீச்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். You have learned how to copy and paste a formula from one cell to other cells in the previous section. The process of copy and paste can be replaced by click and drag and it is called as autofill. This is an alternate way to copy and paste. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த செல்லில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட்டு கொடுத்தா தான் நம்மளால் வேறு ஒரு செல்லுக்கு நம்மளால் பேஸ்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் கட் அண்ட் பேஸ்ட் ஆப்ஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ கிளிக் அண்ட் ட்ராக் மெத்தட் என்ன அப்படின்னா
இப்போ நம்ம கண்டென்ட் உங்களுக்கு ஸோ எங்கே இருக்கோ அந்த கண்டென்ட்டை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸு ஆக்டிவ் செல் வந்து செலக்ட் ஆகும் இல்லையா, அதில் ரைட் சைடு ஆஃப் த பாட்டம் ஆஃப் த செல்லில் வந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் டார்க்காக இருக்கும்பாங்க. ஸோ அங்கே வச்சு நம்ம ட்ராக் பண்ணும்போது ஸோ மேலே இருக்கிற அந்த கண்டென்ட் எல்லாமே கீழேயும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. இதான் வந்து கிளிக் அண்ட் ட்ராக் மெத்தட். ஸோ இதுதான் வந்து ஆட்டோ ஃபில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆட்டோ ஃபில் அப்படின்றது தான் ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் காப்பி அண்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, autofill feature fills the content from one cell to all the dragged cells. The content may be a data or formula. If you fill a relative formula, all the addresses of filled formula will be changed. ஸோ நம்ம ட்ராக் பண்ணிட்டாலே ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு ட்ராக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த கண்டென்ட் எல்லாமே ட்ராக் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்படி ட்ராக் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் மட்டும் கிடையாது, ஃபார்முலாஸ் கூட நமக்கு ட்ராக் ஆகிடும். ஸோ ட்ராக் பண்ணி அதில் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே ரீகால்குலேட் ஆகிட்டு நமக்கு கரெக்டான வேல்யூஸை நமக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும். ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஆட்டோஃபில். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ரைட் சைடில் இருக்கிற பிக்சரை பாருங்கள். ஸோ இதான் வந்து ட்ராக் ஃபில் ஹேண்டில் இந்த மாதிரி தான் இருப்பாருங்க. கீழே பாருங்கள் டார்க்காக பிளாக் மாதிரி இருக்கிறோம். ஸோ அதை தான் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே இழுக்கும்போது ஸோ எந்த செல் வரைக்கும் வேணுமோ அந்த செல் வரைக்கும் நம்ம கிளிக் பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த வேல்யூ எல்லாமே அப்ளை பண்ணிவிடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. செல் பாயிண்டர்ஸ் ட்ராக் ஃபில் ஹேண்டில் இஸ் யூஸ் டு ஆட்டோஃபில். Just click and drag this handle to fill the contents. It can be dragged towards right or down. Some can achieve by edit fill down or edit fill right. ஸோ நம்ம வந்து ட்ராக் பண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம் மவுஸ் யூஸ் பண்ணி. அப்படி இல்லைன்னா கூட மெனுவில் கூட போய் யூஸ் பண்ணிக்கலாம். மெனுவில் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன். ஸோ எடிட்டில் ஃபில் டவுன் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எடிட் ஃபில் ரைட். ஸோ நம்ம காப்பி பண்ண வேலையை ரைட் செல்லையும் நமக்கு ரோ வைஸாக வேணும் அப்படின்னா ரைட் சைட்லேயும் ஃபில் ஆகும், காலம் வைஸாக வேணும்னா டவுன் ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ எடிட் ஃபில் டவுன்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ஃபில் சீரீஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆட்டோ ஃபில் சீரீஸ் அப்படின்னா ஸோ இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு ஜெனரேட் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், if want to generate 1, 2, 3 up to so some length, it can be done by a simple click and dragging over, generating whole number series. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆட்டோஃபில் அப்படின்னா நம்ம ஒரு செல்லில் இருக்கிற கண்டென்ட்டே எல்லா செல்லும் அப்படியே நமக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேல்யூஸ் வரும். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து சேம் வேல்யூவாக இல்லாமல் ஆர்டராக நமக்கு டிஸ்பிளேல ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்போ 1, 2, 3 அப்படின்னா 4, 5, 6 இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் வந்து ஆட்டோஃபில் ஆப்ஷன்ஸ், ஆட்டோஃபில் சீரீஸ் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஆட்டோஃபில் ஆல்சோ யூஸ் டு ஜெனரேட் ஏ சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜெனரேட்டிங் ஹோல் நம்பர் சீரீஸ். ஸோ என்னென்ன, இன் செல் A1 type as 1 and press enter. Okay, so click A1 to place the cell pointer. Click drag fill handle of cell pointer. Now the mouse pointer becomes a small plus symbol. Drag over the cells while dragging the generated values will be displayed. To release the mouse pointer, selected cells will be filled with the series of values. ஸோ உங்களுக்கு அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ A1 செல்லில் போய்ட்டு 1ன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரெஸ் என்டர். ஸோ என்டர் கொடுத்துட்டு A1 செல்லில் வந்து பிளேஸ் த செல் பாயிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் A1 போய் நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராக் ஃபில் ஹேண்டில் வரும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாதிரி கார்னரை பாருங்கள், இதான் ட்ராக் ஃபில் ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே தான் வந்து நம்ம மவுஸ் பாயிண்டரை கிளிக் பண்ணுறோம். அப்படி கிளிக் பண்ணும்போது மவுஸில் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஸோ ட்ராக் பண்ண உடனே நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே ஃபில் ஆகிட்டு வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஜெனரேட்டிங் சீரீஸ் யூஸிங் கமாண்ட். ஓகே, ஸோ கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்படி பார்க்கலாம். எடிட் ஃபீல்ட் சீரீஸ் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு ஜெனரேட் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சீரீஸ். Before using this feature, a set of cells should be selected. Using fill series feature, you can fill series of values at any direction. Remember that autofill only fills either row right or down. இப்போ பார்த்தீங்கன்னா எடிட்டில் ஃபில் சீரீஸில் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டோம்.
இப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ செல்ஸ்க்கு வந்து வேல்யூஸ் வேணுமோ அந்த செல்லை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ அதான் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போய்ட்டு ஃபில் சீரீஸ் நம்ம கொடுக்கும்போது ஸோ அது எந்த டேரெக்ஷன் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும். ரைட்டாக டவுனா அப்படின்னு டேரெக்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சூஸ் பண்ணிக்கிட்டு ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே ஃபில் ஆகிடும். அதுதான் டேரெக்ஷன் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன், ரைட், அப், லெஃப்ட், செலக்ட் செல் டைரக்ஷன் வில் பி டிஃபால்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து சீரியஸ் டைப் கொடுத்துருக்காங்க, லீனியர் க்ரோத்துன்னு சொல்லிட்டு. ஸோ லீனியர் அப்படின்னா டு ஜெனரேட் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் சீரிஸ் 2, 4, 6, 8 இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து லீனியர். அதுவே க்ரோத் அப்படின்னும் போது டு ஜெனரேட் மல்டிப்ளிகேஷன் சீரிஸ், ஓகேங்களா. ஸோ 2, 4 அப்படின்னா ஸோ 4 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 8. ஸோ 8 2 மல்டிப்ளை பண்ணும்போது 16. அப்போ 2, 4, 8, 16, 32 இந்த ஆர்டரில் வந்து நமக்கு க்ரோத் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் கிடைக்கும். அதில் டேட், ஸோ டேட் அப்படின்னா டு ஜெனரேட் டேட் சீரியஸ் when you select data series types time unit section gets enabled. டேட்டும் அதே மாதிரி தான். ஸோ டேட் கொடுத்தோடனே அதில் ஆப்ஷன்ஸ் கேட்கும். டேட் வந்து நிறைய மாடலில் ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அது இருக்கும், டைம் இருக்கும். ஸோ எது வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதே மாதிரி அதில் ஃபில் ஆகிடும். ஆட்டோ ஃபில், ஸோ ஆட்டோ ஃபில் அப்படின்றது டு ஜெனரேட் a continuous series of values when you select auto fill time unit section when value and increment text boxes become disabled. ஸோ ஆட்டோ ஃபில்னால் சொன்னோம் இல்லையா. ஸோ 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஆர்டரில் நம்ம வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஆட்டோ ஃபில் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டைம் யூனிட். ஸோ டைம் யூனிட்டில் பார்த்தீங்க இன்னும் செலக்ட் சீரியஸ் டைப் அஸ் டேட். ஸோ டேட் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதில் டே, வீக் டே, மந்த், இயர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ டே அப்படின்னும் போது டேட் சீரியஸ் டே வைஸாக இருக்கும். வீக் டே அப்படின்னா டு ஜெனரேட் டேட் சீரியஸ் வீக் டே வைஸாக இருக்கும். மந்த் அப்படின்னா மந்த் வைஸாக இருக்கும். இயர் அப்படின்னா இயர் வைஸாக இருக்கும். அப்போ டே அப்படின்னும்போது 7 days ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் வீக் டே அப்படின்னும்போது நமக்கு சாட்டர்டே சண்டேவை ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 5 days மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். மந்த் இயரில் மந்த் வைஸ் இயர் வைஸாக நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.